நம் மக்கள் நீதி காக்கும் பல உண்மை வெளிச்சம் ஆகும் தமிழ் மக்கள் மனதில் என்றும் உலகநேசன். உலகத் தமிழர்களுக்காக உலாவரும் உங்கள் உலகநேசன். காணத் தவறாதீர்கள். தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குங்க ஸ்டேஜுக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்து உங்கள் ரசிகன் ஆகிட்டேன் உங்கள் மேடை பேச்சு உங்களுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படம் என்னால் மறக்க முடியாத ஒரு படம் சுல்தான். பட் இந்த படத்தில் எவ்வளோ காட்சிகள் வர எனக்கு தெரியல. இன்னும் நான் படம் பார்க்கணும் இன்னும். ஏன்னா காரணம் இந்த எலெக்ஷனில் சிஹெச்சி வேட்பாளர் இருந்ததுனால அதில் பிஸியாக ஆகிட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷம். அப்படி சுல்தானில் என்ன மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னா, எஸ்ஆர் பிரபுன்னு சொல்ல மாட்டேன், மகா பிரபுன்னு தான் சொல்லுவேன். எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்ததோ அத்தனை நாள் மினிமம் ஒரு 400 பேர். எனக்கு தெரிஞ்சு சுல்தான் பிரபஞ்சத்தில் கூட்டம் கம்மியாகிறது இதுதான் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் யோசிப்பேன், என்னடா 400 பேர் டெய்லி ரூமு அது இது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ இல்லையோ, சாப்பாடு போடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவான், எவ்வளோ ஓட்டம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சாப்பாடு போகிறதுக்கும் 30-35 கிலோமீட்ரு. எங்கே பார்த்தாலும் கேட்குறாங்க. நாங்கள்லாம் அந்த ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் பயந்துருப்பாங்க. ஏன்னா இல்லை கொஞ்சம் மொத்தமே அந்த ஊரில் ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஷூட்டிங் லைட்டெல்லாம் இருந்துச்சுன்னா சுற்றி மலையெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். நைட் ஷூட்டிங் தான். சரி, இந்த சுல்தானில் மயில்சாமி மறக்க முடியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, என் 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆனது இந்த சுல்தான் தான் காரணம். முதல் பையனுக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சு சொல்கிறேன், சார் இந்த மாதிரி எனக்கு கார்த்தி சார்ட்ட சொல்கிறேன், அவன் கொடுக்குற அட்வான்ஸ் பண்ணி நல்லா அட்வான்ஸாக கொடுக்க சொல்லுங்கள் சார் கல்யாணம். மகாபிரபு 5 lakhs கொடுத்தார். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கொரோனா காலத்தில் என் சின்ன பையனுக்கு கல்யாணம். அது யாருக்கும் சொல்லாமல் வச்சுக்கோங்களா, வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேன். அதுக்கு பணம் தேவைப்படுதில்ல. சுல்தான் சின்ன பையனுக்கு கல்யாணம். மகாபிரபு கார்த்தி இருவரும் சேர்ந்து 5 lakhs. அது மாதிரி இந்த சுல்தான்ங்கிற படம் என்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்துச்சோ இல்லையோ, என் பசங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்துமாங்க நம்பிக்கையில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு நிகழ்ச்சி இங்கே சொல்லலை, நானாக கேட்டேன். என் நண்பர் தேடிக்கணும் தான் சொன்னார், இன்றைக்கி பிரச்சனை வரலையா, எனக்கு எவ்வளோ சின்ன தெரியலையாப்பா அப்படியே நான் போக மாட்டேன். சார் நீங்கள் எலெக்ஷனில் பிஸியாக இருக்கீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்தால் அப்போ என்ன எலெக்ஷன் நிற்கிறேன், ஜனங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்களை வெளியே வந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தான் நானே ஓடி வந்திருக்கிறேன். உண்மையிலே இந்த படத்தில் நடித்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நிறைய நட்பு ஏற்படுத்துது. பாக்யராஜ் கண்ணன் சார் அவர் எனக்கு முதல் படத்துலேயே என்னை ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காரு. அவர் சொல்ல, ஒரு சீனோ 10 சீனோ நான் எடுக்கிற படத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த படத்து மூலியமாக சார்லாம் அறிமுகம். பொன்வன் சார்லாம் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கங்கள். கார்த்தி சார் சில விஷயங்கள் சொல்லுவார், நான் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள்லாம் அவர் சொன்ன வார்த்தை, நான் சின்ன வயசில் அவங்க கேஸ்ட் கேட்டிருக்கேன், சிரிப்போ கேஸ்ட் 88 பாப்பா சந்தோஷப்பட்டுட்டேன். அப்புறம் நம்ம கேட்டார் கேட்டிருக்காரு, ஆனால் இன்றைக்கி ஒரு ஹீரோவாக இருக்கார், அவர் விட நம்ம நடிக்கிறோம் அப்படின்ட்டு. நான் பெரும்பாலும் என்னை பத்திரிகையிலும் சரி ப்ரெஸ்லையும் சரி படத்தில் நடிக்கிற படத்துலையும் சரி என்னை போடுங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். நான் படம் எடுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது நம்மளுக்கு தான் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா அது பக்கத்தில் இருந்தாலும் வராது. இதுதான் வாழ்க்கை. என்னோடய வாழ்க்கையை நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். கண்ணுக்கு தெரிகிற வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கை. நம்ம தூங்குகிறோம், நாளைக்கு எந்திரிக்கணுமாங்கிறது நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. எந்திரிச்சோமா நம்ம கும்பிட்ற ஐயோனுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நான் முதல்ல கேட்டது, அப்பா இந்த படத்தில் நான் இருக்கேன், நான் அண்ணாமலையார்னு பேர் சொல்லியிருக்கேன், அது இருக்கா, அதை தான் எல்லாத்தையும் கேட்டேன். சார் அதான் கடைசியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா. இன்னொரு பெரிய விஷயம், இந்த படத்தில் லென்த்து டைலாக்ங்கிறதோட ஷார்ட் சின்ன டைலாக், என்கிட்ட இத்தனை ஏக்கரா இருக்கே அதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வசனம் எனக்கு கொடுத்துருப்பாரு. ஏன்னா நான் சுயேட்சை என்னது முக்கிய காரணமே டெல்லியில் போகிற விவசாயத்துக்காக தான். மலர்ஸ் தாங்கள் ஒரு
அதுதான் போராட்டம் பண்ணுறாங்க, யாருமே போய் பேச மாட்டாங்க. நல்ல ஒரு வேதனை. இந்த கதையிலையும் நம்ம விவசாயம் சார்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். எனக்கு அப்படி நெல்லை கொடுப்பாரு, நெல்லை கொடுத்து அப்படியே அநேகமாக கண்ணில் தண்ணி வருது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்மளுடைய எதிர்ப்பு எப்படி காட்டுறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நின்னேன். நான் எம்எல்ஏ ஆகணுங்கிறது அப்புறம் என்னோடய எதிர்ப்பு, எனக்கு எத்தனை ஓட்டு போடுறாங்களோ அது எதிர்ப்பு ஓட்டு. இந்த மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நான் அரசியல் பேசலை, ஆனால் உண்மையை சொல்லுவேன். 23 சீட்டுக்காக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நம்பர் 1 வருது, நம்பர் 2 வருது, நம்பர் 3 வருது. மற்ற மாநில சிஎம் வர்றாங்க. அங்கே லட்சக்கணக்கான பேர் 100 நாள் மேடம் போராடிருந்தாங்க. இத்தனை பேர் யாராவது ஒருத்தர் அங்கே போய் நான் நல்லா இருக்குமே, அதுதான் நான் யோசனை பண்ணேன். அதனால் இந்த படப்பணத்தில் இதை சொல்கிறதுக்கு கப்பாண்டில் அரசியல் பற்றி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த படம் வெற்றியை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறத விட சக்ஸஸ் ரேட்டில் வந்து நம்ம படம் நல்லா இருக்க ஓடுதல் சந்தோஷம். நன்றி, வணக்கம். காலத்தின் பேரன்பு நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இந்த இனிய நேரத்துக்கு காலத்துக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் திரைத்துறை சார்ந்த அனைத்து பிரிவை சேர்ந்த நண்பர்களுக்கும் என் காலை வணக்கங்கள். மிக சரியாக ஒரு வருடம், போன வருடம் மார்ச் 18ஆம் தேதி இந்த பெரும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம். இந்த ஒரு வருட காலத்தில் இந்த தொற்றினுடைய முழுமையான குணம் மக்கள் ஒன்று சேரக்கூடாது என்பதுதான், விலகி நிற்க வேண்டும் என்பதுதான். சில தொழில்கள் விலகி நின்றே நடக்கக்கூடிய தொழில்கள் அனைத்தும் தன்னை தக்க வைத்துக் கொண்டது. அதில் விவசாயம் ஒன்று. கடந்த வருடத்தில் விவசாயிகள் எப்போதுமே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு விவசாயத்தை சந்தித்தது போல் கடந்த வருடத்திலும் அவர்கள் தனியாகவே உழைத்தார்கள். அதனால் அவர்களை பெருந்தொற்று விலக்கி வைக்கவே இல்லை. ஆனால் திரைத்துறை அப்படி அல்ல. முழுக்க முழுக்க கூட்டு முயற்சி. ஒரு இயக்குனருடைய கனவில் கற்பனையில் உருவான ஒரு கதை, அது பல கலைஞர்களை உள்வாங்கி அவர்களுடைய உழைப்பின் மூலம் பெரும் செலவில் வெவ்வேறு தளங்களுக்கு பயணித்து, வெவ்வேறு இடங்களுக்கு பயணித்து அந்த திரைப்படம் உருவாகுவது. அதை தாண்டி அந்த திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய இடமும் பெரும்பகுதியான மக்கள் வந்து ஒன்று கூடி அந்த படத்தை கண்டுகளிக்க வேண்டியது இருக்கிறது, பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் பெருந்தொற்று முழுமையாக தனிமைப்படுத்த சொல்கிறது, திரைத்துறை முழுமையாக ஒன்றிணைக்க சொல்கிறது. இதுதான் இந்த தொழிலினுடைய எதிர்மறையான சூழ்நிலை. அதில் முதலில் பாதிக்கப்பட்டது திரைத்துறை தான். கடவுள்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் கடவுள்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கடவுள் மனிதர்களை காப்பாற்ற வந்தவர், அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தெரியும். ஆனால் திரைத்துறை அப்படி அல்ல. இதில் அவ்வளவு முதலீடு. பல படங்கள் எடுத்து பாதியில் நின்றது, சில படங்கள் முடியும் நிலையில் இருந்தது, சில படங்கள் திரைக்கு வந்து இதோ வந்து விடுவோம் என்கின்ற சூழ்நிலையில் இருந்தது. அப்படித்தான் போன வருடம் இதே காலகட்டத்தில் சுல்தான் திரைப்படம் முடிகின்ற நிலையில் இருந்தது. கார்த்தியினுடைய திரை வாழ்க்கையில் நான் உடன் இருந்து பயணிக்கிறவன். கார்த்தியை எனக்கு சிறு குழந்தையாக நான் திரைத்துறைக்கு வரும்போது சிறு பையனாக பார்த்து எனக்கு பழக்கம் இருந்தால் கூட, திரைத்துறையில் பருத்தி வீரன் திரைப்படம் கார்த்தியை நான் ஒரு நடிகனாக ஒரு 6 மாதம் அல்லது 1.5 வருடம் 2 வருடம் நாங்கள் தேனியில் ஒன்றாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த முதலில் கதாநாயகனாக நடித்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தொடர்பு ரீதியாக அந்த கார்த்தியை கதாநாயகனாக நான் பார்த்திருக்கேன். அதற்கு பிறகு கடந்த 10 வருடங்களில் கார்த்தி பல நிலைகளில் தன்னை உயர்த்தி கொண்டு பயணித்து வந்திருக்கிறார். அதற்கு பிறகு நான் சுல்தான் படம் தான் கார்த்தியுடன் நடித்திருக்கிறேன். இந்த 10 வருடத்துக்கு ஆரம்பம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு உயரத்தில் வந்து ஒரு இடத்தில் நிற்கும்போது நான் கார்த்தியுடன் இணைந்து நடிக்கிறேன். எனக்கு பெரிய வித்தியாசங்கள் இல்லை. முதல் படத்தில் இருந்த கார்த்திக்கும் இந்த 10 வருடத்துக்கு பிறகு பயணித்த கார்த்திக்கும் என்னடா வித்தியாசம் என்றால் எதுவும் வித்தியாசம் இல்லை. இன்னும் சொல்ல போனால்
ஒரு பொறுப்புணர்ச்சி கார்த்திகிட்ட கூடியே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன் நான் கார்த்தியை பற்றி இந்த இடத்துல நான் பேசுகிறேன் அப்படின்னா, இது பேச வேண்டிய சபையாக இருப்பதால், நேரமாகவும் இருப்பதால். பொதுவாக ஒரு துறையில் தொடர்ச்சியாக ஈடுபடும்போது, ஒரே வேலையை தொடர்ச்சியாக செய்யும்போது சில தளர்ச்சிகள் வரும், சில தவிர்ப்புகள், சில நேரங்களில் அதிலிருந்து நம்ம சுயத்தை காப்பாற்றி கொள்வதற்காக நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நடக்கிறது இயற்கை. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு மளிகை கடை வைத்த, சாதாரண மளிகை கடை வைத்து இருந்த அண்ணாச்சி அவர்கள் இரவு பகலாக உழைத்து அது ஒரு 3-4 பிரான்ச்சஸ் எல்லாம் மாற்றி, அதுக்கு பிறகு எல்லா பிரான்ச்சஸ்லேயும் ஒரு மேனேஜர்ஸை போட்டு, அதுக்கடுத்த தளத்துக்கு அவர் பயணித்து சரவணா பவன் போல ஒன்றை உருவாக்கி, அதுக்கு பிறகு இன்றைக்கு உலகம் முழுக்க அதனுடைய கிளைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலையும் ஆரம்ப நிலையில் அமர்ந்திருந்த அவர் இன்று அமர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அந்த தொழிலை கவனித்துக் கொள்வதற்கு உறவினர்கள், மேலாளர்கள், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏகப்பட்ட பேர் அதுக்கு பங்களிப்பு செய்ய முடியும். நாம் மேற்பார்வை செய்தால் போதும். ஆனால் ரஜினிகாந்த் சார் நிலைமை அப்படி இல்லை. ஆரம்பத்தில் அவர் ஒரு பைரவி படத்துக்கு அல்லது அபூர்வராகங்களுடைய படங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டாரோ அதே கஷ்டத்தை தான் இன்றைக்கும் படணும். எந்திரன் படம் பல நாட்கள் மேக்கப்பை போட்டு அது பண்ணி, பல தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் லைட் ரெடி பண்ணி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுப்பாங்க. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் போய் நிற்கும்போது அவர் நின்று தான் ஆகணும், காத்திருந்து தான் ஆகணும். அப்போது எனக்கு பதிலாக ஒரு ஆள் நடிச்சிடலான்னு அண்ணாச்சி மாதிரி ஒரு மேனேஜரை போட்டு அவர் நடிக்க வைக்க முடியாது. அவர் தான் நிற்கணும். பெரிய உயரம், புகழ், பணம், உடல் ஒத்துழைப்பு, நேரம், இத்தனையும் தாண்டி நான் மிகப்பெரிய உயரத்தில் உட்கார்ந்தாலும் ஆரம்பத்தில் இருந்த அதே பங்களிப்பை அந்த கலைஞன் திருப்பி திருப்பி செய்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் இந்த திரைத்துறைக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த தேவைகளுக்கு தான் அதிக பணமும் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு உயரத்திலிருந்து இவ்வளவு காத்திருக்கியே, நடிப்பதற்கல்ல, அந்த காத்திருத்தலுக்கான உயரம் தான், பணம் தான் அந்த பணமாக இருக்கிறது. அப்படி கார்த்தி டே 1லிருந்து இந்த 10 வருடத்தை தாண்டி வரும்போது எங்கேயாவது சிறு பிறழல் அல்லது சிறு தவிப்பு அல்லது வேறு ஏதாவது பாதை மாற்றம் இருக்குமான்னு பார்த்தா இல்லை. சுல்தான் படத்தை பொறுத்தவரையிலும் இந்த படத்தில் அவர் கதாநாயகன் என்பது ஒரு போஸ்டருக்கும் ஒரு கதைக்குமான ஒரு இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே கதாநாயகர்கள் தான். 100 பேர் அவரை சுற்றி இருக்காங்க. லால் சார் இருக்காரு, அந்த பக்கம் நெப்போலியன் இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம்னு வரும்போது, எங்கள் கிராமம்னு வரும்போது பல கேரக்டர். அப்படி 2.5 மணி நேரத்துக்குள்ளே இத்தனையும் தாண்டி ஒரு கதாநாயகன் நிற்கணும். அது ஸ்கிரிப்ட்லேயும் சரி, ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஒரு கதாநாயகன் சில நேரத்தில் அவங்களை எல்லாம் எடுக்கிறவர்கள் சும்மாவே நிற்கணும். அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அப்போ இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணும்போதே கார்த்திக்கு தோணும், ஆகா இதில் நம்ம சாதாரணமாக வேலை பண்ணிட்டு ஒடியாந்துட முடியாது, இதுக்கு பின்னாடி நம்ம நிறையா நிற்கணும் அப்படின்னு தோணியிருக்கும். அப்போ தோணும்போது ஒரு கதாநாயகன் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கிரிப்ட் வேண்டாம் சார், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேறு ஏதாவது எடுத்துக்கலான்னு கூட தோணலாம். ஆனால் ஒரு தயாரிப்பாளராகவும் பிரபு அவர்களும், ஒரு கதாநாயகனாக கார்த்தி அவர்களும் இந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்து, இதில் இவ்வளவு பிரம்மாண்டம், இவ்வளவு செலவுகள் தேவை அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கு காத்திருந்து மெனக்கெட்டு ஒரு படத்தை கொண்டு வரும்போது தொற்று மறுபடியும் 1 வருடத்தை தள்ளி போட்டிருக்குது அப்படின்னா, அந்த 1 வருடத்தின் முன்னாடி உழைத்த உழைப்பு, பணம், அந்த பணத்துக்கான முதலீட்டுக்கான வட்டி அனைத்தையும் ஒரு தயாரிப்பாளர் சுமந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு சாதாரணமாக ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அந்த அந்த காலகட்டத்தினுடைய கணக்கை பார்க்க போது. அதை தாண்டி இந்த திரைப்படம் திரைக்கு வரும்போது அது மக்களால் அங்கீகரிக்கப்படணும். இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பலவேறு பிரச்சனைகள் இருக்காங்க. ஒன்று பொருளாதாரம், ரெண்டாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், மூணாவது வேறு ஒன்றுக்கு 1 மாதம் 1 வருடம் வீட்டிலே இருந்ததுனால சில சோம்பேறித்தனம் வரும், சில வாழ்க்கை முறை நம்மளை சுருக்கிக்கும், பழகிக்குவோம். அதுபோல் ஒரு சோம்பேறித்தனம் எல்லாம் கலந்து திரையரங்கத்துக்கு வருவது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அப்படி அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை திரைத்துறையில் அந்த நம்ம ஏற்கனவே பயணித்து வந்த பாதையில் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கலாம். வரணும்னு மக்கள் முடிவு எடுக்கணும் இல்லையா? ஆனால் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவெடுத்ததுக்கான ஒரு பலனை ஒரு தயாரிப்பாளர் முழுமையாக எடுத்தது சந்தோஷம். அது எனக்கு சரியாக அதை மீட்டெடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அது மேம்போக்காகவோ பொய்யாகவோ
அல்லது யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. அவர் நேர்மையாக இது ஒரு நான் எடுத்த முயற்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தை நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்து அவர் சார்பில் நாங்களும் இதில் கலந்திருக்கோம். இந்த முயற்சியில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தொடர்ந்து இதோ இன்னையிலிருந்து இந்த தொற்று முழுமையடையாத காலத்தில் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த சக்ஸஸ் மீட் என்று உங்களுக்கு நன்றி சொல்கின்ற இந்த நிகழ்வில் கார்த்தியுடைய இன்னொரு சம்பவத்தையும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த திரைக்கதை ஒரு விவசாய பின்னணியை அதனுடைய தேவைகளை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டது. இது புது கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தமிழ் சினிமாவில் சில கருத்துக்கள் புதுசாக நமக்கு தோணலாம், சிலதெல்லாம் ஏற்கனவே சொன்னது புதுசாக சொல்லப்படலாம், அது நமக்கு புதுசாக தெரியலாம். இந்த கதை சினிமாவில் சொல்லப்பட்ட கதை தான். இன்னும் சொன்னால் அகிர குரோசாவாவுடைய முதல் படம் செவன்த் சாமுராய் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கிராமத்தினுடைய பாதிப்புக்கு போய் ஒரு 7 பேரை உள்ள அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அந்த 7 பேரும் சேர்ந்து கிராமத்தை காப்பாற்றுவாங்க. இது செவன்த் சாமுராயினுடைய 1000 சில்லறையில் 60 காலகட்டத்தில் இருந்து உலகம் முழுக்க பல்வேறு தளங்களில் இந்த கதையினுடைய பின்களம் வெவ்வேறு புகழ்பெற்ற இயக்குநர்களால் இன்னும் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால் கதைக்களம் என்பது புதுசல்ல. ஆனால் அந்த கதைக்களத்தில் ஒரு 100 பேரும் அதை சொல்கின்ற விதமும் ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றி அதை சுவாரஸ்யமாக சொல்கிறது அப்படிங்கிறதுல பாக்யராஜ் ஆர் கண்ணன் அவர்களுடைய திறமை உண்மையிலுமே பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு இயக்குனரும் தன்னை அவருடைய எமோஷன்ஸ் மாறுபடும். கத்துறது, உதவியாளர்கள் அடிக்கிறது அல்லது அங்கே கத்துறது, எளிமையான மனிதர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்கிட்ட தங்க எமோஷனலை காட்டுறது, இதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனால் அவரை நான் ஸ்பாட்டில் பார்த்த வரையிலும் ஒரே முதல் நாள் நான் படப்பிடிப்பில் எப்படி என்கிட்ட தான் சொன்ன முதல் நாள் படப்பிடிப்பில் நான் கலந்துக்கிட்டேன். அப்புறம் கடைசி நாள் படப்பிடிப்புலையும் கலந்தேன். இந்த இடைப்பட்ட எந்த நேரத்திலையும் எவ்வளவு கும்பல் இருந்த காலகட்டத்திலையும் அவர் ஒரு நிதானமாக அந்த மக்களையும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையும், மழை வந்தது, தொடர்ச்சியாக திட்டமிட்டதை தாண்டி படப்பிடிப்பு நடந்தது, அதெல்லாம் அவர் நேர்மையாக பயணித்தார். அதனால் ஒரு கேப்டன் என்பவர் ஒரு பொறுப்பெடுத்து செய்யும் போது அவரை பின்னணியில் தான் எல்லாரும் போக வேண்டியது இருக்கும். அவர் ஒரு நேர்மையான கேப்டனாக இந்த திரைப்படத்தை அணுகினார். அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதை தாண்டி கார்த்தி இந்த திரைப்படத்தை தேர்வு செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கணும்னா, கார்த்தி அடிப்படையிலேயே விவசாயத்தை மிகவும் பிடித்த ஒரு இளைஞன். விவசாயம் சார்ந்து நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம். உழவன் ஃபவுண்டேஷன் என்று ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கி அந்த விவசாயத்தை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்த்தணும், அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பிலேயே இருக்குது. கடைக்குட்டி சிங்கம் என்கின்ற ஒரு திரைப்படம் கடந்த வருடத்தில் 1 வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி படம், கைதிக்கு முன்னாடி படம். அந்த படத்தினுடைய வெற்றியில் இதே அரங்கத்தில் நெல் ஜெயராமன் அவர்கள் எல்லாம் அழைத்து அந்த உழவர்கள் ஃபவுண்டேஷன் சார்பில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் உதவி செஞ்சது உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்போது இந்த கதை தேர்வு செய்ததுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். இதை நாம் ஏதாவது சொல்லணும். அப்போது ஒரு சமூக அக்கறையும் இந்த திரைக்கதையின் மேல் வைத்த நம்பிக்கையும் கலந்துதான் இந்த திரைப்படம். அது சமூகத்தால் திருப்பி உங்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியமாக இந்த வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிறுவனமும் கார்த்தியும் இயக்குனரும் பத்திரிகையாளர்களும் இது போன்ற திரைப்படத்திற்கு அங்கீகாரமும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி, இந்த ஆரம்பத்தில் இந்த முதல் இன்ஜினை இழுத்து விடுறதுக்கு என்னை இழுத்து விட்டு அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, எனக்கு நடிப்பு செய்கிற மாதிரி ஏதோ ஒரு பட்டம் கொடுத்த சாந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. சாரி, கவிதாவுக்கு என்ன பட்டம் கொடுத்தீங்க? நடிப்பு நாயகன். அந்த பட்டத்தை இனிமேல் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க கொரோனா காலகட்டத்தில் கொடுத்த பட்டம், அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். 1 வருஷம் நான் நடிக்கவே இல்லை. இந்த படத்துலையும் நான் என்ன நடித்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை மீறி எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, அதை பெருமையாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நம் மக்கள் நீதி காக்கும் பல உண்மை வெளிச்சம் ஆகும். தமிழ் மக்கள் மனதில் என்றும் உலகத் தமிழர்களுக்காக உலாவரும் உங்கள் உலகநேசன். காணத் தவறாதீர்கள்.